அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக திமுகவுக்கும் பிசிகவுக்கும் இடையில் நடந்து வரும் சம்பவங்களை பார்க்கையில் திமுக கூட்டணியில் விரிசல். திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளிடம் இருந்தும் சம தூரத்தில் விலகி இருக்க முடிவெடுத்து விட்டார் திருமாவளவன் என்றே தோன்றுகிறது. இன்னும் திமுகவின் காலடியில் கிடந்தால் 2026 6 சீட்டு மட்டுமே கிடைக்கும் என்பதை நிச்சயம் அவர் உணர்ந்திருக்க வேண்டும். மேடைகளிலும் பிறந்த நாள் விழாக்களிலும் திருமாவளவனை வானளவ புகழ்ந்து பேசுவதும் தேர்தல் வந்துவிட்டால் 2 விரலை காட்டி அடக்கி விடுவதுமாகவே ஏமாற்றி வருகிறது திமுக என்பது நிதர்சனமான உண்மை. 2019, 2021, 2024 ஆகிய 3 தேர்தல்களிலும் தன்னுடைய வலிமைக்கு தகுதியான எண்ணிக்கையில் பாதிக்கும் குறைவான அளவு எண்ணிக்கையிலேயே தொகுதிகளை பெற்று போட்டியிட்டது விசிக. 2026 இதே நிலைமைதான் தொடரும் என்பதாலேயே திமுகவை விட்டு கொஞ்சம் விலகி மதிமேல் பூனையாக அமர்ந்திருக்க திருமாவளவன் முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக கூட்டணியில் தான் இன்னும் நீடிக்கிறோம் என்று பட்டும் படாமல் கூறி வருவார். தொகுதிக்கு 1000 தொண்டர்கள் கூட இல்லாத காங்கிரஸை விட மிக குறைவான அளவை ஒதுக்குவது நிச்சயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவமானம்தான். ஆகவேதான் தேர்தல் நெருக்கத்தில் குறைந்தபட்சம் 15 தொகுதிகள் கிடைக்கும் கூட்டணிக்கு மாறிக்கொள்வதற்கு தன் கட்சியை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இது மிகச் சரியான உத்திதான். என்ன ஒண்ணு, இதுவரை திமுகவை எதிர்ப்பவர்களை எல்லாம் பாஜகவின் கைக்கூலிகள் என்று விமர்சித்து வந்த திருமாவளவனே இனி பாஜகவின் கைக்கூலி, பிஜேபி பி டீம் என்ற பட்டங்களை சுமக்க வேண்டியது வரும். நன்றி.